வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழேந்தி கருணாநிதி, எலும்பு மூட்டு தசை நரம்புக்கான சிறப்பு எண்முறை மருத்துவர். மக்களே, இன்றைக்கி இந்த காணொலியில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஒரு மூச்சு பயிற்சி மக்களே. ரொம்பவும் இனிமையான எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி. இதை யார் வேணாலும் செய்யலாம். இந்த மூச்சு பயிற்சி வந்து எந்த புத்தகத்துலேயும் கிடையாது, எங்கேயும் எந்த காணொலிகளிலையும் கிடையாது. இது இதை வந்து டைனமிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பேர்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லலாம். இது வந்து ஒரு பறவை இப்படி ரெக்கையை அரைச்சா இப்படி இருக்கும், அதை மாதிரியே இருக்கும் இந்த மூச்சு பயிற்சி. இது வந்து பேர்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லலாம். இதுக்கும் இந்த மூச்சு பயிற்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த தசைகள் எந்தெந்த மூட்டுகளை வந்து நம்மளோட மூச்சுக்கு பயன்படுத்துகிறோம், மூச்சு விடுறதுக்கு பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றி முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும் மக்களே. நம்ம மூச்சு விடுறதுக்கு வந்து என்றைக்குமே டயர்டானதே கிடையாது. அப்படின்னா எத்தனை தசைகள் எத்தனை மூட்டுகள் அதுக்காக பயன்பாட்டில் உடம்பு வந்து வச்சுருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போது எந்தெந்த ஜாயின்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த தசைகள் நம்ம மூச்சு விடுறதுக்காக நம்மளுக்காக பயன்பாட்டில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இது ஸ்டர்னம், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் ஸ்டர்னோ காஸ்டல் ஜாயின்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜாயிண்ட், இங்கே ஒரு எலும்பு போகுது, அது பேர் கிளாவிக்கல். அது இந்த ஸ்டர்னத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட். இப்போ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே தேய்மானம் வரலாம் மக்களே. தேய்மானம் வந்துச்சுன்னா வலிக்க ஆரம்பிக்கும், மூச்சே விட முடியாமல் வலிக்கும். அப்படி வந்து காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அதில் தான் இங்கே எல்லாம் வலி வரும், மூச்சே விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த கிளாவிக்கல், இங்கேயும் அந்த வலி வரலாம். அப்புறம் இந்த கிளாவிக்கல் போய் முடிகிற இடம், அது வந்து சப்பை எலும்போட ஒரு பகுதியில் போய் முடியுது, அதுக்கு பேர் வந்து ஆக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாயிண்ட் இருக்குது, அது வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அது வந்து க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். இந்த எலும்பு போய் அந்த சாக்கெட்டில் போய் உட்காந்துருக்கு, அது க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு இருக்குது இல்லையா, சப்பை எலும்பு வந்து நம்மளோட தொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி அதுக்கு மேலே மூவ் ஆகுதோ, இப்போ வந்து அந்த எலும்பு மேலே கீழே மூவ் ஆகுது, முன்னாடி பின்னாடி பண்ணும்போது அந்த எலும்பு மூவ் ஆகும். அதுக்கு பேர் ஸ்கேப்புலோ தொராசிக் ஜாயிண்ட். அது ஒரு ஃபால்ஸ் ஜாயிண்ட், இருந்தாலும் அதுவும் நம்மளோட மூச்சில் ஒரு ஜாயிண்ட், அதுவும் யூஸ் ஆகுது. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ஜாயின்ட்ஸு. அப்படியே இந்த ரிப்பு இங்கே ஸ்டார்ட் ஆகிற ரிப்பு பின்னாடி போய் முதுகு தண்டுவடம் இருக்குது இல்லையா, அதில் போய் முடியும், அந்த எலும்புகளில் போய் முடியும். அதுக்கு பேர் வந்து வெர்டிப்ரோ காஸ்டல் ஜாயின்ட்ஸ். பின்னாடி வரிசையாக ஜாயின்ட்ஸ் இருக்கும். இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் போக உள்ளே இருக்க சின்ன சின்ன தசைகள்லாம் போக மேலே இருக்க பெரிய பெரிய தசைகள், பெக்ட்ரோலிஸ், இந்த ட்ரப்பீசியஸ், இது மாதிரி நிறைய தசைகள், பின்னாடி இருக்க ஸ்பைனல் மசில்ஸ், எல்லாம் பெரிய பெரிய தசைகள். இதெல்லாமும் நம்மளோட ப்ரீதிங்க்கு உபயோகப்படுத்துகிறோம். அது போக இந்த நெக்கில் இருக்க மசில்ஸ், இதெல்லாமும் நம்ம சுவாசத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறமா தான் இதுக்கு கீழே பார்த்தோன்னா நம்ம வயிறு பகுதி இருக்குது. இந்த வயிறு பகுதியும் இந்த நெஞ்சு பகுதியும் பிரிக்கிற நடுவில் வந்து டயஃப்ராம்னு ஒரு டூம் ஷேப்பில் ஒரு மசில் இருக்கும், பெரிய மசில். அதுதான் வந்து மேஜர் ப்ரீதிங் எக்ஸசைஸோ, ப்ரீதிங் பண்ணுறதுக்கான ஒரு தசை, அதை வந்து டயஃப்ராம் சொல்லுவோம். இத்தனை தசைகள், இத்தனை மூட்டுகள் சேர்ந்து தான் நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறோம். அப்படின்னா பார்த்துங்க, எவ்வளோ நம்ம மூச்சு இழுத்து வெளியே விடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். நம்ம அதை பற்றி கவனிக்கிறது இல்லை, ஆனால் இது நடக்கும் மக்களே. அப்போ இதில் எதனா மாற்றங்கள் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு மூச்சு விடுற பிரச்சனை வந்துடும். இப்போது நான் சொல்கிற இந்த பயிற்சி வந்து இத்தனை தசைகள் இத்தனை மூட்டுகளையும் அசைய வைக்கும். அப்போது அது நல்ல பயிற்சி தானே. இதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம். நான் ரொம்ப தூரம் பைக் ஓட்டியிருக்கேங்க, ஒரு நாளைக்கு 700 கிலோமீட்டர் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் நைட் வரையும் ஓட்டு இப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறோம். அப்போ எல்லாம் இறுகி இருக்கும், இப்படியே தானே உட்காந்துருக்கோம் அந்த பைக்கில். அப்போ எல்லாம் இறுகி இருக்கும். நான் காலிலேருந்து கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்வேன், இப்படியே தான் வேலை செய்வேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் அசைய வைக்கிறதே இல்லை. எவ்வளோ மூச்சு உள்ளே போதோ கொஞ்சமாக போயிட்டு கொஞ்சமாக வரும், அவ்வளோதான். இந்த மொத்த வால்யூம் சொல்லுவோம்ல, அதை நம்ம உபயோகப்படுத்துகிறதே இல்லை. அப்போ சேர்லேயே உட்காந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி பயங்கரமாக ஒரு உபயோகமானதாக இருக்கும். காலையிலேருந்து நைட் வரையும் பசங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த வேலையும் கம்மியாகிடும், மூளைக்கு போகிற ஆக்சிஜனும் கம்மியாக போயிடும். அப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, மாணவர்கள், அவங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இந்த மூச்சு பயிற்சிக்கு மொத்தமே 3 பகுதிகள் தான் மக்களே. அந்த 3 பகுதிகள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டால் மூச்சு பயிற்சி வந்து முழுமையாக செஞ்சிடலாம். ஒன்று வந்து முன்னாடி கை தூக்குறது, இப்படி போய் நல்லா பின்னாடி வரையும் போய் அதுக்கப்புறம் கீழே, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இப்படி போய் இப்படி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இந்த சைடு இப்படி போய் அப்படியே கீழே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, எப்போல்லாம் உங்கள் நெஞ்சு பகுதி விரியுதோ அப்போல்லாம் காற்று உள்ளே இழுக்கணும், எப்போல்லாம் உங்கள் நெஞ்சு பகுதி சுருங்குதோ அப்போல்லாம் காற்றை வெளியே விடணும். இந்த காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறது இருக்கு இல்லையா, நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னா காற்றை நல்லா
அப்படி டர்புலன்ஸோடு இழுக்கணும், நிறைய சத்தத்தோடு இழுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது மக்களே. காற்றை நீங்கள் உள்ளே இழுக்கும் போது அந்த காற்று இழுக்கிற சத்தம் உங்களுக்கு மட்டும் கேட்டால் போதும். அவ்வளோ மென்மையாக காற்றை உள்ளே இழுக்கணும். அந்த டர்புலன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இங்கே அப்படின்னா, அந்த உள்ளே இழுக்கிறப்போ போகிற அந்த ஸ்பீடு, அந்த அந்த ஹார்ஷ்னஸ் கடைசியில் உள்ளே எல்லாம் கேரி ஆகி இங்கே எல்லாம் போய் கடைசியில் அந்த ஆல்விலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த மூச்சுக்குழையோட கடைசி பகுதி, சின்ன ஆல்விலை, அங்கே தான் போய் காற்று பிரியுது. அங்கே போய் ஹிட் ஆகும் அதே ஸ்பீடில். அந்த ஆல்விலை வந்து ரொம்ப மென்மையான பகுதி. அதுக்கு வந்து இவ்வளோ டர்புலன்ஸ் தேவை கிடையாது. அப்போது உங்களுக்கு மூச்சை உள்ளே இழுக்கும் போது என்ன தேவை அப்படின்னா, நிதானமான மென்மையான ஆழமான மூச்சு. அப்படியே தொடர்ச்சியாக இழுத்து மொத்த லங் வால்யூம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லங் வால்யூமை எவ்வளோ அதிகப்படியாக நீங்கள் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ காற்றை உள்ளே இழுக்கணும். உங்கள் கவனம் அதில் தான் இருக்கணுமே தவிர இந்த டர்புலன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல இருக்கவே கூடாது. அதனால் மூச்சை வந்து ரொம்ப மென்மையாக இழுக்கணும். நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல மெதுவாக காற்றை உள்ளே இழுக்கணும், கையும் மேலே போகணும். உங்களோட இந்த நான் சொன்ன ஜாயிண்ட்டு மசில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் மேலே போகணும். அப்படியே கீழே அதே சைடு பொறுமையாக இழுக்கிறேன் மூச்சை, ஆனால் முழுசாக இழுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி இது நின்று பண்ணுறது. இது அப்படியே முன்னாடி குனிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேலே எல்லா தசைகளும், அந்த பின்னாடி இருக்க எலும்பு, இங்கே இருக்கிறது எல்லாம் விரிவடையணும். அப்படியே பறவை ரெக்கையை விரித்து பறந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் நான் சைடு சொன்னேன் இல்லையா, இது நம்ம இப்படி நின்று இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கும் இப்படி படுத்து இப்படி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் மக்களே. இதை படுத்துட்டும் பண்ணலாம், ஆனால் அதுக்கான அவுட்கம்ஸ் எஃபெக்ட் எல்லாம் வேறு மக்களே. பயிற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த தொராக்ஸ் வந்து நல்லா விரிவடைஞ்சு நிறைய பிராணவாயு, லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், லங் வால்யூம், அதை வந்து அதிகப்படுத்தலாம். சேச்சுரேஷன் சொல்லுவோம், SpO2 ஓட்டுவோட சேச்சுரேஷன் அது அதிகமாகும். இந்த பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருந்ததுன்னா அதில் வந்து உங்களோட ஹார்ட் ரேட் பார்த்துக்குங்க. எல்லா மூமெண்ட்டையும் ஒரு 15லேருந்து 20 தடவை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பொறுமையாக அமைதியாக பண்ணுங்கள். நல்ல காத்தோட்டமான இடத்துல நிதானமாக எந்த யோசனையும் இல்லாமல் அழகாக பண்ணி முடிங்க. முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஹார்ட் ரேட் செக் பண்ணுங்கள். அவங்க ஹார்ட் ரேட் வந்து இப்போ சப்போஸ் 70 இருக்குன்னு வச்சிங்களேன், 60க்கு வந்து நிற்கும். 80 இருந்ததுன்னா 70க்கு வந்து நிற்கும். இது கண்டிப்பாக நடக்கும் மக்களே. எல்லாருமே இந்த பயிற்சியை பண்ணி பாருங்கள். இந்த சுவாச பயிற்சி பற்றி இன்னும் நிறைய சொல்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.